ஒன்னிச்சை பகுதியைச் சேர்ந்த வயோதிப பெண்ணொருவர் யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி கவலைக்கிடமான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அண்மைக் காலமாக யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதனால் வவுனதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஒன்னிச்சை 200வில் நெடியமடு 6ஆம் கட்டை 8ஆம் கட்டை ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக உயிர் அச்சுறுத்தலை மேற்கொண்டு வருவதுடன் குடியிருப்புகள், வயல்வாடிகள் உள்ளிட்ட பயன் தரும் மரங்களையும் சேதப்படுத்தி வருகின்றன. அட்டாளைச்சேனை பிரதேச சபை அமைந்துள்ள புறத்தோட்டம் பகுதியில் உட்புகுந்த காட்டு யானைகள் பயன் தரக்கூடிய 33 தென்னை மரங்களை அழித்து நாசப்படுத்தியுள்ளன. புறத்தோட்டம் பகுதிக்குள் புகுந்த 3 யானைகள் இம்மரங்களை அழித்து நாசப்படுத்தியுள்ளன. இவை இப்பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு செல்ல முற்பட்ட போதிலும் மக்கள் வீதிகளுக்கு வந்து சத்த வெடில் சுட்டு யானைகளை விரட்டியுள்ளனர். ஈச்சநகர் குளத்தை அண்டிய பகுதியில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை பயிர்களையும் உடைமைகளையும் சேதப்படுத்தியுள்ளது. ஈச்சநகர் குளத்தின் வழியாக காட்டு யானைகள் அதிகம் ஊருக்குள் படையெடுக்கின்றன. பாதுகாப்பான யானை வேலையின்மையினால் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாத நிலை காணப்படுவதாக அப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். தென்னை, பலா, வாழை போன்ற சுமார் 15க்கும் மேற்பட்ட பயிர்களை யானைகள் துவம்சம் செய்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களோட இதில் ஜானவெளி இல்லாததால் நாங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் பயிர் வச்சையெல்லாம் வந்து ராவையில் ஜானை வந்து அழிச்சிது. போக்குவரத்து பிரச்சனை, இதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. ராவு நைட்டும் 2 மணிக்கு நாய் குலைச்சின்னு வெளியே இறங்கி பார்த்தா எங்களோட வீட்டு அறுவாலை போகுது. அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு தந்து இந்த வேலி அமைச்சு தரணும். தோப்பூர் முன்னம்பொடி வேட்டை கிராமத்திற்குள் காட்டு யானைகள் உட்புகுந்து சேதம் விளைவித்துள்ளன. தென்னை, வாழை, மா உள்ளிட்ட மரங்கள் காட்டு யானைகளினால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாத காலமாக காட்டு யானைகளின் அட்டகாசம் காணப்படுவதாகவும் வீடுகளில் சிறுவர்களை வைத்துக் கொண்டிருப்பது அச்சமாக உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.